ஐயோ, இவன் வேற என்னை பின்னாடியே துரத்திட்டு வரான். என்ன பண்ணுறது? நம்ம கையில் தான் கத்திட்டு இருக்கேன். நம்ம எதுக்கு பயப்படணும்? சாவுடா வாடா ஏமாச்சி. ஐயோ, என்னடா பாடுறதுக்குள்ளே போயிட்ட. ஒரு டைலாக் பேச விட்றீங்களா? சரி, அங்கே போய் நான் கோல் எடுக்கணும். ஆனால் பயமாக இருக்க. கையில் கத்தி வச்சுருக்கான். ஐயோ, பார்த்துட்டாங்கடா. ஏன்டா எனக்குனே வருவீங்களாடா? நான் உங்களை என்னடா பண்ணேன்? சரி, நீயே எரிஞ்சிட்ருக்க, செத்துப்போ. அவ்வளோதான், நம்ம போய் கோல் எடுக்க வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் தான் விளையாட போகிறோம். மைன்கிராஃப்டில் வந்து நம்ம வந்து சர்வைவ் எடுத்துக்கலாம், ஈஸி மோடு வச்சுக்கலாம். ஏன்னா நார்மலாக நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் சும்மா தான் க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸில் வந்து இதோட ஃபஸ்ட்டு இது தான் போட்டிருப்பேன். சும்மா தான் போட்டேன். என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்க. பட் ஆனால் யாருமே கமெண்ட்ஸ் பண்ணல. ஒரு லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. சரி, இது லோடாக கொஞ்சம் அரை மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தான் செய்யணும். நானும் பாதி கட் கூட பண்ணிட்டேன். இந்த இடத்துலலாம் பாதி கட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இவ்வளோ நேரம் ஆகுது. சரி, அடுத்து வந்து நம்ம வந்து அந்த இதுக்குள்ளே வந்துட்டோம். அயன் தானே இது. அந்த இடத்துல அயன் கிட்ட இறக்கி விட்டாங்க. சரி, பரவாயில்ல. நம்மளுக்கு வந்து கட்டை தான் ரொம்ப முக்கியம். வந்து மைன்கிராஃப்ட்லேயே வந்து கட்டை தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஐயோ, அந்த குகையை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது. ஏன்னா ஜாம்பிஸ் வந்தாங்கன்னா நம்ம ஃபுல் ஹெல்த்தையுமே குறைச்சி விட்ருவாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியாது நம்மளுக்கு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம கட்டையை எடுத்துக்கிட்டோம். ஃபுல்லாக உடச்சி எடுத்துக்கலாம். நம்ம 2 மரம் கட்டை தேவைப்படும்னு நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு ஒரு மரம் கட்டையே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் 2வது மரம் கட்டை வேணுமா வேணாமான்னு. சரி, நம்ம வந்து மரத்தில் கட்டை எடுத்துக்கிட்டாச்சு. கிராஃப்டிங் டேபிள் பண்ணணுன்னா அதுக்கு இந்த இது தேவைப்படும். ஒரு நிறையா எடுத்துக்கிட்டேன். கிராஃப்டிங் டேபிள் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஒரு கிராஃப்டிங் டேபிள் வாங்கிட்டேன். குச்சியும் நிறையா தேவைப்படும். ஏன்னா நம்ம கத்தி அந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு குச்சி அந்த மாதிரி தேவைப்படும். இங்கே வந்து கிராஃப்டிங் டேபிளை வச்சு நம்ம ஒரு கத்தியும் அந்த அது பேர் என்னன்னு தெரில, அது மறந்துடுச்சு. இது தேவைப்படாதான், இதுதான் தேவைப்படும். அதுக்கு ஒரு கட்டை தேவைப்படுமா? அதனால் நம்ம போய் ஒரு கட்டை எடுத்துக்கலாம். ஒரு கட்டை இல்லை, ஒரு மரம் எடுத்துக்கலாம். இது பண்ணவே ரொம்ப நேரம் ஆகும். ஒரு பன்னிக்குட்டி வருதுப்பா. எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம வந்து இப்போது நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 6 கட்டை இருக்குது. 6 கட்டை வச்சு எவ்வளோ செய்யலாம் தெரில. இந்த கல் தான் நிறையா தேவைப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை வச்சு தான் கத்தி அந்த இதெல்லாம் செய்யவே முடியும். ஹாய் பன்னிக்குட்டி. அந்த சைடு நிற்கிது பின்னாடி. நம்மளுக்கு பின்னாடி பன்னிக்குட்டி நிற்கிது. நிறையா குச்சி வாங்கிக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம கத்தி வாங்கிட்டோமான்னு தெரில. இப்போ தான் வாங்குகிறோமா? சரி, நம்ம அதை வாங்கியாச்சு. 2த்தையுமே வாங்கிட்டாச்சு. இப்போ நம்ம போய் கோல் எடுக்கலாம். ஐயோ, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க. இவன் மட்டும் எங்கே வேறு மாதிரி இருக்கான்? ஆனால் ஜாம்பி டைப்ஸ்லாம் இல்லை, வில்லேஜஸ் மாதிரியே இருக்கான் பாருங்களேன். நீங்கள் வேணால் பார்த்துருக்கீங்க அவனை. வில்லேஜர் மாதிரியே இருப்பான். ஐயோ, இன்னொரு ஜாம்பி பார்த்துட்டானா? வெளியே வா, எரிஞ்சு சாம்பலாக தானே போகிற.
கிட்ட வராமல் மட்டும் பார்த்துக்கணும். அவனும் வரல. சரி, நம்ம கோல் எடுத்துக்கலாம். பட் ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியல. உள்ள ஒரு இருட்டாக இருக்குது. கோலை வச்சு நியூ பீஸ் செய்யலாமா? நியூ பீஸ்னால் அந்த கல் மாதிரி வச்சு செய்யலாமா? சரி, ஒரு மண்ணை எடுத்து இங்கே போட்டுட்டு நம்ம கோல் எடுத்துக்கலாம். அந்த இடத்துலையே நிறையா கோல் இருக்கும். எடுத்துக்கலாம். நிறைய இது வந்துச்சுல. இந்த இடத்துல ஒரு லாக் போட்டால் எவனும் உள்ளே வரமாட்டான்ல. சரி, நம்ம ஒரு மண்ணை மட்டும் எடுத்துக்கிடுவோம். மண்ணை எடுத்தாச்சு, இந்த இடத்துல போட்டுக்கலாம். நம்ம இந்த கோலெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கோல் ரொம்ப தேவைப்படும். லைட் செய்ய அந்த மாதிரிலாம் தேவைப்படுறது இந்த கோல் தான். கோலை வச்சு ஒரு கட்டை மாதிரி செய்யலான்னு சொன்னாங்க. அந்த இதில் கோலும் குச்சியும் சேர்ந்தா ஒரு லைட் செஞ்சிடலாம். நைட் ஆச்சுன்னா பெட்டு தேவைப்படும். அதுக்கு ஆடு 3 ஆடை நாம் அடித்து சாவடிக்கணும். செம்பரி ஆடு. ஏன்னா பெட்டுக்கு அதான் தேவைப்படும். நிறைய கோல் இருக்குது. நம்ம நிறைய கோல் எடுத்துக்கலாம் போல். நிறைய கோல் தேவைப்படும். ஐயோ, எடுக்க வந்துட்டே இருக்குப்பா. இதுக்கப்புறம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வா, ரொம்ப ஹேங் ஆகுது. மேலேயும் நிறைய கோல் இருக்கு. கோல் தானே அது. அவ்வளோதான் போல. கோல் மேலே இருந்துச்சு. கோல் மேலேருந்து நம்ம நிறையா கோல் எடுத்துக்கலாம். எவ்வளோ கோல்டு வச்சுருப்பீங்க? அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறைய ஜாமான் வாங்கிட்டிங்கன்னா உங்கள் இதில் இடமே இருக்காது. அதோடு நம்ம சில ஜாமானை கீழே தூக்கி போடுற வேண்டியதாக ஆயிடும். ஆனால் எனக்கு இதில் கீழேயே தூக்கி போட தெரியலை. உண்மையாகவே இதில் கீழேயே தூக்கி போட தெரியாது எனக்கு. சரி, நம்ம இதை உடச்சி எடுத்துக்கிட்டு போக வேண்டாம். ஐயோ, ஜாம்பி கறிக்கிட்ட போய் இருக்குது பார்த்தீங்களா? என்ன பண்ணுறது? சரி, நம்ம இப்போ போய்க்கலாம். அப்பா, எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு! ஆமாடி, இதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். குடுக்குடுன்னு ஓடிட வேண்டியதா. எங்கே போகிறோம்? எங்கேயாவது போவோம். முதல்ல நம்ம வில்லேஜஸை கண்டுபிடிக்கணும். மாடையும் அடித்து உடைக்கணும். நம்மளுக்கு ஆப்பிள் கிடச்சிருக்கு சாப்பிட்றதுக்கு. ஆமாம், சாப்பிட்றதுக்கு ஏதாவது பார்க்கணும். என்ன எடுக்கலான்னு வந்தேன். ஆனால் அது கல்லை வச்சு தான் எடுக்க முடியும்னு தெரியும். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பார்த்தேன். வரல. வேணாம், இந்த இடமே எனக்கு பயமாக இருக்குது. என்ன எடுத்து பார்ப்போமா? சரி, நம்ம இது பண்ணி எடுத்து பார்ப்போம். இதை வச்சு இதெல்லாம் செய்ய முடியுமா? சரி, இந்த கல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அந்த இது தானே தேவைப்படும். என்ன ஒன்றுத்தையுமே காட்டுக்கானா? கிராஃபிங் டேபிள் இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும். அதனால் கிராஃபிங் டேபிள் இங்கே வச்சுக்கலாம். நம்ம அடுப்புக்கு இன்னும் இத்தனை கல் தேவைப்படுமா? ஐயோ, சரி, நம்ம என்ன வாங்க வந்தோம்? அந்த இதானே. என்ன யாரோ நம்மளை அடிக்கிறாங்க. எங்கேருந்து அடிக்கிறாங்க? பக்கத்தில். என்னடா
ஐயோ முதல்ல ஐயோ கிராஃபிங் டேபிள் புதுசு வாங்கிக்கலாம்ல. கத்தி தான் வச்சுருக்கோமே. அடிக்காதடா. நிறைய ஆயுதம் நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. ஐயோ ஹெல்த் ரொம்ப குறையுதே. கிட்டேயே வரவிட மாட்டேங்கிறான். சாவடிச்சாச்சு. முதல்ல இங்கேருந்து கிளம்பணும். நான் ஐயனையே எடுக்க வரல. உடச்சி எடுத்துக்கலாம். அதை இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் முதல்ல. அதுக்கு மேலே நான் எவன்கிட்டையுமே இது பண்ண விரும்பலை. ஹெல்த் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஐயோ நல்ல வேலை கீழே விழுந்துருப்போன்னு நினச்சேன். எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. நான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தேன். செம்ம படங்க. உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு மஞ்சுமல் பாய்ஸு. நான் சும்மா பார்த்தேன். அதை நல்லா இருந்துச்சு. அந்த குணா படம் நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி இருக்குங்க பள்ளத்தாக்கு. ஒரு பள்ளத்தாக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது. என்னையே இங்கே பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து நிறுத்தி விட்டுருக்காங்கன்னு தெரியலையே. உச்சி நைட் ஆக போகுது. பெட்டும் கண்டுபிடிக்கல. சரி எங்கேயாவது ஒரு பிளெயினான இடத்த கண்டுபிடிக்கணும். அதற்கு ஒரு கீழே சரி இந்த இடத்துல போட்டுக்க வேண்டியதான். பெட் இல்லைன்னா வாழ முடியாது தான். நம்ம லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வேறு வழியே இல்லை. சரி கோலை வச்சு லைட் செய்யலாம்ல. அதனால் நம்ம இந்த இடத்த எடுத்துக்கிட்டு கிராஃபிங் டேபிளை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா கோலை வச்சு நம்மளால் லைட் செய்ய முடியும் தானே. கோலை வச்சு லைட் செய்வோம். நம்மள்கிட்ட குச்சியும் இருக்குது. வேறு என்ன தேவைப்படும் கோலுக்கு. சரி நம்ம கோலை எங்கே கோலை காணோம். ஏய் கோலுங்கிற பாருங்க. லைட்டு டார்ச் லைட் எங்கடா. எல்லாத்துலேயும் போய் பார்க்குறேன் பாருங்களேன். டார்ச் லைட்டே காணோம். ஏய் டார்ச் லைட்டே காணா. எங்கே போயிருக்கோம். டார்ச் லைட்டே. அதை போய் நான் எங்கே தேடுறது. ஐயோ சர்ச்சுக்கு போய் சர்ச் பண்ணி பார்க்கலாமா. சரி ஃபஸ்ட்டு சும்மா தேடுவோம். இல்லை நம்ம கண்ணில் தான் பல்லையா. எங்கடா டார்ச் லைட்டு. டார்ச் லைட்டு அப்படி பாடினா வந்துடுமா. நான் ரொம்ப நேரம் தேடிட்டே இருந்தேன். கிடைக்கவே இல்லை. அதான் கட் பண்ணிட்டேன் கொஞ்சம். ஐயோ எவ்வளோ நேரம் ஆச்சு. கண்ணு தெரிய மாட்டேங்குதே. நான் எங்கே இருக்கேன். ஸ்க்ரீனை ஆட்டி ஆட்டி பார்க்குறேன். ஒன்றுமே காணோம். சரி கொஞ்சோண்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கறிங்கிற பாருங்க ஆப்பிள். தெரிஞ்சிச்சு. ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கணும். ரொம்ப நேரமாக. இது நானே கண்டுபிடிச்ச ஒரு சின்ன ட்ரிக். நிறையா ஜாம்பி சவுண்டுலாம் கேட்கும் தெரியுமா. அந்த மாதிரி இருக்கும்போது என்கிட்ட பெட் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா போட்டு சரி திருப்பி தேடி பார்ப்போம். எங்கே போச்சுன்னே தெரிலங்க. அதை போய் நான் எங்கே தேடுறது. டார்ச் லைட்டு எங்கே கோல் வச்சுருக்கேன், குச்சி வச்சுருக்கேன், எல்லாமே டார்ச் லைட்கான எல்லாமே இருக்குது. ஆனால் எதுவுமே இல்லை. போய் சர்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவீங்க. நானும் சர்ச்சும் பண்ணி பார்த்துட்டேன். டார்ச் லைட்டு சரி இப்போ டார்ச் லைட்டுன்னு போட்டேன். அப்பையும் வரல.
சரி லைட்டுன்னு போட்டால் மெழுகுவர்த்தியை காட்டுதுங்க. மெழுகுவர்த்தியை காட்டுது போயும் போயும். என்னத்த சொல்கிறது. சரி நம்ம வெளிச்சம் வருதான்னு போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேறு ஏதாவது கேம் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. கன்ஃபார்ம் உங்களுக்காக நான் போடுவேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வீடியோ ஆரம்பித்து இவ்வளோ நேரம் ஆச்சு. ப்ளீஸ் ஒரே ஒரு லைக்கு. நீங்கள் மட்டும் லைக் போடல நான் அழுதுருவேன். சரி நம்ம இதில் தேடி பார்ப்போம். கிராஃபிங் டேபிளில் தேடாமல் இதை முதல்ல எடுத்துக்கலாம். காலையில் ஆக போகுது. நான் உட்காந்துருக்கேனா? அதான் ஸ்லோவாக போகிறேன். கல் எடுக்கிறதுக்கு எங்கடா அந்த குச்சியை காணா? சரி இல்லையே, அதுக்கு அங்கே ஆலியா போயிடுச்சு போல். சரி நம்ம காலையில் ஆயிடுச்சு, போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துட்டு போக வேண்டியதான்.
அவன் மட்டும் என் கையில் கிடச்சானா நான் பாராட்டியே குமிச்சிருவேன். ஓ, அப்போ இது பெரிய பள்ளத்தாக்கு இல்லையா? அது தண்ணி உள்ளது போலங்க. சரி, நம்ம போவோம். இந்த மரத்து மேலே நின்று பார்த்தா எல்லாமே தெரியும். கீழே வந்துரு. அங்கிட்டு இது பண்ணுது. சுட்டு எல்லாம் மேலே ஏறி பார்ப்போம். இங்கே என்ன தெரியாது போலையே, அங்கே தான் என்ன தெரியும் போலையே. அழகா இருக்குல்ல. அங்கே கொஞ்சம் பிளெயினான இடம் இருக்கு. ஆமாம், இலையில குடிச்சா ஹார்ட் போகுமோ? ஆமாம், ஒரு பாதி ஹார்ட் போயிடுச்சு. அந்த இடத்துக்கு போகணும். குதிச்சிட்றா கைப்புள்ள, குதிச்சிட்டேன். மீனுப்பா. சரி, நம்ம அந்த எல்லையை நோக்கி போக வேண்டியதுதான். அந்த மலை மேலே மட்டும் ஏறி பார்த்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? சிங்க சிங்கா சிங்க சிங்க. சரி, கத்தியை கையில் எடுத்துக்குவோம். மாடு. ஐயோ, குட்டியா போ. ஆடுப்பா, ஆடு ஆடு. சீ, மாடு மாடு. சம்பரி ஆடா மாடா யாருக்கு தெரியும்? சரி, நம்ம சரி இன்னொரு ஆடு கடிச்சிருச்சு. 2 ஆடு. அங்கே மட்டும் ஒரு ஆடை அடிச்சிருந்தோன்னா நம்மளுக்கு பெட்டே வாங்கியிருப்பேன். என்ன? வா, எவ்வளோ தண்ணி. இங்கே மேலே ஏறணுப்ப. பள்ளத்தாக்கு இல்லையே, இது குகை. இந்த குகையை அடைச்சி விட்றேன் பாரு. இப்போ உள்ள ஜாம்பிஸ்லாம் செத்து போயிடுவீங்களே. ஆமாம், எப்படி செத்து போவானுங்க? ஊர்லேயே கிடப்பானுங்க. உங்களுக்கு பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? சும்மா தான் கேட்டேன். கமெண்ட்ஸில் என்ன கேம் வேணாலும் கேளுங்க, நான் கன்ஃபார்ம் உங்களுக்காக போட்டு விடுவேன். போட மாட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க, போட்டுருவேன். வீக்ஸ்லி ஒரு சாட்டர்டே சண்டே இது போட்டுருவேன் வீடியோ. இதுக்கடுத்து என்ன இது போடலான்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் ஏன் இதெல்லாம் உடச்சிட்ருக்கேன்? சரி, மேலே ஏறத்துக்கு உடச்சி ஏற வேண்டிதான். எவ்வளோ தூரம்? இன்னும் இவ்வளோ தூரம் என்னமா? ஐயோ, மலையில் ஏறினாதாங்க இருக்கிற இடம் ஃபுல்லாக தெரியும். அப்போ தான் வில்லேஜ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். நான் இதுக்கு முன்னாடி இந்த கேமை விளையாண்டேன். அப்போ பார்த்திங்கன்னா வில்லேஜ் இருந்துச்சு, ஆனால் வில்லேஜஸ் இல்லை. அதுக்கு பதிலாக ஜாம்பிஸ் தான் இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஒற்றடைச்சா என்னமோ ஒன்று. அந்த சிலந்திலாம் வலை கட்டும்ல, அந்த மாதிரி வலை கட்டி இருந்துச்சு. ஜாம்பிஸும் இருந்துச்சு கூட. இந்த தண்ணியே இங்கே இருக்குது, இதை அடைச்சி விட்ருவோமா? அங்கே ஒரு ஆடு. என்னாச்சு? அச்சோ, செத்து போயிட்டேனா? ஒரு ஆடுக்கு பார்த்து செத்து போயிட்டேனே. திருப்பி அதே இடமா? ஒரு கோலை கூட விட்டு வைக்கலையே. சரி, இப்போ என்ன பண்ணுறது? போக வேண்டியதான். எந்த சைடு போனேனே தெரிலையே.
என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. ஒரு ஆடுக்காக போய் கஷ்டப்பட்டு என் உயிரை விட்டுட்டேனேடா, என் உயிரை விட்டுட்டேனே. சரி, நம்ம எங்கிட்டு பார்த்துக்கலாம். ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு பார்த்தோம். அது அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரவுண்டாக இருந்துச்சு, உள்ளே கூட தண்ணி இருந்துச்சு. அந்த குணா குகையில் அந்த மஞ்சுமல் பாய்ஸில் ஒரு குகைக்குள்ளேருந்து கத்திட்டு இருப்பாங்களே, அது மாதிரியே இருக்குல்ல அந்த இது. இப்போ அங்கே குரங்கை விட மோசமாக தவிரேன். ஐயோ, நம்மள்ட்ட கீழே போட ஒன்றுமே இல்லையே. சரி, நம்ம அங்கிட்டிருந்து இப்படி குதிச்சு இங்கேருந்து கீழே இறங்கிடலாம்ல. இப்படி என் ஐடியா. பன்னிக்குட்டி, ஹாய் பன்னிக்குட்டி. இதுதான் என்னை அவன் சுரண்டுச்சு போல். இதை அடித்து நில்லு, கொஞ்சம் அடி வாங்கிக்கோ. ஏய் நில்லு, எனக்கு பசிக்குது. சரி போட்டும், பாவப்பட்ட ஜென்மம். அடு அடு, ஒரு நிறைய அடி மட்டும் வாங்கிக்கோ, செத்துருவ. ஏன் ஒரே இடத்துல நின்று சுற்றிட்டுருக்க, காமெடியாக இருக்குது. ப்ளீஸ். ஒரு ஆட்டோட இது கிடச்சிருச்சு. சரி போவோம் எங்கிட்டாவது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் மூணாவது ஆட்டை போய் நான் பிடிக்க போகிற நேரத்தில் இப்படி ஆயிடுச்சே. என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப கஷ்டம். ஓ ஷட், நைட் ஆக போகுது. அதான் இங்கே ஒரு குழியை தோண்டிட்டோம்ல, இங்கேயே ஒரு குழியை தோண்டிடுவோமா? கரெக்டாக மரத்துக்கு கீழே இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, நைட் ஆகிட்டே இருக்குது. இதே இடத்துல போட்டுக்கலாம். வேணாம். சரி, நம்ம ஒரு கூடு மாதிரி ஒன்று கட்டிக்காச்சு. மரம் இதை எடுத்துக்கலாம். அப்படியே நான் மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அதை விட்டுடலாம். மேலே போட்டு ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போ நான் நைட் ஆயிடுச்சு. மேலே நான் இப்போ க்ளோஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டே தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு ஹெல்த்து ஏறாது. என்ன சொல்கிறது, ஹெல்த்து ஏறும். நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா ஃபுல்லாக ஏறுமா தெரியாது, கொஞ்சமாவது ஏறும். ஏன்னா இது வரைக்கும் நான் தூங்கியே பார்த்ததில்ல. க்ரியேட்டிவில் தான் நான் தூங்கியே பார்த்துருக்கேன். சர்வைவில் தூங்கியே பார்த்ததில்ல. நல்லாயிருக்கும் இந்த கேமு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் விளையாடும்போது என்னடா அது எப்படி இருக்குது அப்படின்னு தோணதான் செய்யும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கே கொஞ்சம் ஒரு வாரம் நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சி போயிடும். அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. எனக்கே அப்படி தான் பிடிச்சிச்சு. நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் பார்த்து தான் இது கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் யூடியூப்பில் பார்க்கல. நான் மைன்கிராஃப்ட் ட்ரையலர் விளையாண்டுட்டு இருந்தேன். அது என்னடா அது இப்படி இருக்குது, இவ்வளோ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாரமாக அதை தொடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் போட்டு கற்றுக்கிட்டேன். இப்படி தான் விளையாடணும், இதை வச்சு இதை செய்யலாம் அப்படின்னு. அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நம்மள்ட்ட இருக்கிறதே இவ்வளோ தான். அந்த கட்டை ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சு குச்சி செய்ய முடியும். குச்சி செஞ்சால் நம்ம எல்லாமே செஞ்சிடலாம். குச்சியை வச்சு கத்தி செய்கிறது அந்த மாதிரி செஞ்சிடலாம். முக்கியமாக உங்களுக்கு அதாவது வெளிச்சம் வேணும்னா கோல் தேவைப்படும். ஆனால் எனக்கு ஹேங் ஆகிடுச்சு போல், பக்கா என்னன்னு தெரில, எனக்கு அது வரவே இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் பாதி கூட கட் பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு வரவே இல்லை. என்ன பண்ணுறது?
இங்கே பாருங்களேன், இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சால் நம்ம வந்து பெட்டு அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த இது வேணும், இந்த கலர். சரி, இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.